வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் காலை நடைபெற்ற விழாவில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா, திரு பியூஷ் கோயல், திரு நிதின் கட்கரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் நல்லாட்சி நடைமுறைகள் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாவட்டங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி தொடர்பான 2 நாள் தேசிய மாநாட்டை பாட்னாவில் நேற்று அவர் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களை மையமாக கொண்ட நிர்வாகம் என்ற இலக்கோடு மத்திய அரசுடன் மாநிலங்கள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கூறினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத தொடக்க விழாவினை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெறும் இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, தலைமை செயலர் டாக்டர் சரஸ் சௌஹான் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, வரும் 18ஆம் தேதி மேலும் 10,000 முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும், காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகங்களிலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நாளை நடைபெற உள்ளதாக புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. வழக்குகளை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ள விரும்புவோர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.